ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போவுமே ஒரு 2 days ஒன்ஸ் ஏதாச்சும் வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நான் நினப்பேன். என்னன்னு தெரில, எனக்கு வந்துட்டு அந்த ஒரு கண்டினியூஸாக எனக்கு அது வீடியோ போடுறதுக்கு எனக்கு தோண மாட்டேங்குது. ஸோ நான் இது வரைக்குமே வீடியோ அப்லோட் பண்ணது எல்லாமே அந்தந்த ஒரு டைமில் வந்துட்டு என்கிட்ட யாராச்சும் பேசுகிற கான்வர்சேஷன் அது எனக்கு ரிலேட்டட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் தான் வந்துட்டு கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி சினாரியோ எனக்கு செட் ஆகும். அப்படி தான் நான் இது வரைக்கும் பேசின கண்டென்ட் எல்லாமே நான் வந்துட்டு பேசியிருக்கிறது. ஸோ லாஸ்ட்டு நான் சொன்னேன்ல, ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட், ஸோ அவள் அந்த பேபி பற்றி சொல்லும் போது தான் ஓகே, மதர் அண்ட் பேபி கேரை பற்றி வந்துட்டு நம்ம வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற எனக்கு வந்துட்டு ஐடியா வந்துச்சு. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு மதர் அண்ட் பேபி சைல்ட் கேரை பற்றி பேசலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி லாஸ்ட் ஒரு 2 வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். பட் லாஸ்ட் வீடியோவில் நான் வந்துட்டு ரொம்ப என்னோடய செகண்ட் பேபியை சொன்னாலே எனக்கு அழுக தான் வரும். ஸோ அதனால் வந்துட்டு வேண்டாம். நம்ம வந்துட்டு எனக்கு டெலிவரி நடந்த வரைக்கும் இருக்கிற கதையை நான் சொன்னேன். டெலிவரிக்கு அப்புறமேட்டு என்னென்னலாம் நம்ம வந்துட்டு கேர் எடுத்துக்கணும், பேபி நம்ம எப்படிலாம் பார்த்துக்கலாம், ஸோ அதை பற்றி நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறம் டாக்டர் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் முன்னாடி, டாக்டர் என் கையில் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் கொண்டு போய் வந்துட்டு அம்மா அவங்க எல்லாத்துக்கிட்டேயும் வந்துட்டு ஹர்ஷுவை கொடுத்தாங்க. எல்லோரும் பயங்கர ஹாப்பி. ஒரு கொஞ்ச நேரம் கழித்து வந்துட்டு என்னை லேபர் வார்ட்லேருந்து நார்மல் வார்டுக்கு வந்துட்டு மாற்றிட்டாங்க, ரூமுக்கு மாற்றிட்டாங்க. மாற்றினதுக்கப்புறமேட்டு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்துட்டு என்னன்னே தெரியாது, ஃபீடிங் எப்படி கொடுக்கறதும் தெரியாது, சின்ன குழந்தை அவங்களுக்கு எப்படி குடிக்கிறதுங்கிறதும் தெரியாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஒரு மதர் ஆகும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீட் பண்ணுறது. என்கிட்ட வந்துட்டு நர்ஸ் கொடுக்கும் போது எனக்கு மில்க் வந்துட்டு அந்த டைமில் செக்ரேட் ஆகலை. செகண்ட் திங், அவளுக்கு வந்துட்டு சக் பண்ணி குடிக்கவும் தெரியல. அந்த மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இது எல்லா கேர்ள்ஸுமே வந்துட்டு ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமேட்டு வந்துட்டு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். ஒரு 1 or 2 days வந்துட்டு எடுக்கும் அந்த பேபி எப்படி நம்ம எடுத்து மில்க் ஃபீட் பண்ணுறது. அதெல்லாம் வந்துட்டு ஒருத்தவங்க எவ்வளோ சொல்லிக் கொடுக்குறத விட அவங்கவுங்களுக்குன்னு வந்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்தால் மட்டும்தான் அதுக்கு தெரியும். இதுக்காக ஒரு ட்ரைனிங்கோ இதுக்காக ஒரு கிளாஸ்லாம் போக முடியாது. அது ஒரு பேபி டெலிவரி ஆனதுக்கப்புறமேட்டு ஒரு குழந்தைய நம்ம ஃபீட் பண்ணும் போது தான் அந்த ஃபீல் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும். நிறைய வந்துட்டு பேர் நினைக்கிறது, குழந்த பிறந்த உடனே வந்துட்டு அம்மாவுக்கு வந்துட்டு தாய்ப்பால் வந்துட்டு குழந்தைக்கு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. என்னோடய கேஸில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 days வந்துட்டு எனக்கு என் குழந்தைக்கு பால் கொடுக்க முடியல. ஏன்னா எனக்கு வந்துட்டு மில்க் செக்ரேட் ஆகலை. அப்போ டாக்டர் ஒரு டேப்லெட் தந்துருந்தாங்க. பட் அவங்களுக்கு என்ன சொல்கிறது, அவங்களுக்கு நம்மளோட பிரெஸ்ட் பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு நம்மளுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ், நம்மளோட ஹார்மோன்ஸ் டோட்டலி சேஞ்ச் ஆகிடும், ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அதை பார்க்கும்போதே டாக்டருக்கு தெரியும் நம்மளுக்கு வந்துட்டு மில்க் ஃபீட் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது. அவங்க சொன்னாங்க வித்தின் 2 daysலேயே வந்துட்டு உங்களுக்கு நார்மல் ஆகிடும் அப்படின்னு டாக்டரை என்கிட்ட சொல்லிட்டாங்க. பட் மை மம்மாஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து பேரக்குட்டி தானே, உடனே வந்துட்டு என்கிட்டேருந்து அது சொன்ன உடனே என்கிட்டேருந்து அவளை மாற்றிட்டாங்க. டெலிவரி முடிஞ்சு நான் ரூமுக்கு வந்துட்டேன், எனக்கு வந்துட்டு பால் கொடுக்க முடியாதுன்னு புரிஞ்சிடுச்சு. உடனே அவங்க லாக்டோஜன் கலக்கி குழந்தைக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டு ஃபுல்லும் வந்துட்டு என்கிட்ட தரவே இல்லை. என் குழந்தைய என்கிட்ட சொல்கிறது வந்துட்டு நீ படுத்து தூங்குமா, நீ ரெஸ்ட் எடுமா அப்படின்னு. எனக்கு எங்கே தூக்கம் வருது, என் குழந்தைய அவங்க வச்சுருக்காங்க, அவங்க 2 பேத்துக்கு நடுவில் என் குழந்தை படுத்திருக்கா. நான் இப்படி அடிக்கடி வந்துட்டு இப்படி பார்ப்பேன் ஹர்ஷுவை எப்படி இருக்காங்கிறது. எனக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, லவ் வந்துட்டு என் அம்மா முன்னாடி எனக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஷையாக இருந்துச்சு. ஆனால் நான் அடிக்கடி நைட்லாம் தூங்கவே இல்லை, எனக்கு தூக்கமும் வரல. அவள் அங்கே இருக்கா, நான் இங்கே இருக்கேன். சம்வாட் நல்ல ஒரு பாண்ட், மதர் சைல்ட் பாண்டு. அவள் வந்துட்டு சின்னதாக நைட்டு அழுகிற சவுண்டு அதெல்லாம் கேட்கும். உடனே அவங்க லாக்டோஜன் கலக்கி கொடுப்பாங்க. அப்போலாம் வந்துட்டு என்னடா என்கிட்ட குழந்தைய தர மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு வந்துட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் டே தான் வந்துட்டு மார்னிங் என் ஹஸ்பண்டும் என் அத்தையெல்லாம் வந்துட்டு எங்கள் ஹஸ்பண்டோட அம்மாலாம் வந்து பார்க்க வந்திருந்தாங்க குழந்தைக்கு. அப்போ தான் மார்னிங் டாக்டர் வந்துட்டு என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் இந்த டேப்லெட் சாப்பிடுங்க, 2 daysல வந்துட்டு ஓகேவா ஆகிடும், மில்க் ஃபீட் பண்ண உங்களால் முடியும்
அப்படின்னு சொன்னேன். உடனே டாக்டர் போயோன்னே எங்கள் அத்தை ஆரம்பிச்சிட்டாங்க வந்துட்டு, நான் எத்தனை டாக்டரை பார்த்துருக்கேன், இதெல்லாம் சும்மா சொல்கிறது, இவளுக்கு பால் இல்லை அப்படி இப்படின்னு வந்துட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எதுவும் சொல்லலை, நான் அப்படியே பொறுமையாக இருந்தேன். ஏன்னா நம்மளுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா நம்மளுக்கு தான் மில்க் இல்லையே. அப்போ வந்துட்டு நம்ம ரொம்ப அகெயின்ஸ்டாக பேசிட்டு பிரயோஜனம் இல்லை. நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறது, டெலிவரி அப்போ தான் முடிஞ்சிருக்கு, நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, நம்ம எல்லாமே கற்றுட்ருக்கோம். அதனால் அப்படியே பொறுமையாக செவனேன்னு இருந்தேன். அது முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே எப்படி சொல்கிறது, என் அம்மாவும் என் அத்தையும் அப்படி என்ன சொல்கிறது, குழந்த மேலே ஓவர் கேர் அண்ட் அஃபெக்ஷன். அவங்களோட பேரக்குட்டி தானே, அதனால் எங்கள் அம்மா ஒன்று பண்ணால் எங்கள் அத்தை 2 பண்ணுவாங்க. இவங்கள கிட்ட வந்துட்டு என் குழந்தைய காப்பாற்றுறதே ஒரு பெரிய டாஸ்காக இருந்துச்சு எனக்கு ஹாஸ்பிட்டலில். எப்படியோ வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து முடிச்சதுக்கப்புறமேட்டு எங்கள் பாட்டி, பாகியத்துக்கு எங்கள் பாட்டி வந்துட்டாங்க. அதாவது எங்கள் அம்மாவோட அம்மா. அவங்க வந்துட்டு அவங்களுக்கு மொத்தம் வந்துட்டு 9 குழந்தைங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே தெரியும், குழந்தைங்களை எப்படி குளிப்பாட்டுறது, என்ன ஏது A to Z தெரியும். அதனால் வந்துட்டு எங்கள் அத்தைக்கு வாய்ஸே இல்லை, ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க. ஸோ அதனால் ஒன்றும் குத்த சொல்கிறதுக்கு குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை சொன்னாங்க. ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமேட்டு நான் பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு எனக்கு எப்படி குழந்தைய பிடிக்கிறது, எப்படி கொடுக்கறது அப்படின்னு நானே கற்றுக்கிட்டேன். அது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்புறம் மில்க் வர ஆரம்பிச்சிருச்சு, அவளும் நல்லா குடிக்க ஆரம்பிச்சிட்டா. என் குழந்தை ரொம்ப வெயிட் கம்மியாக இருந்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதனால் எப்படியாச்சும் எனக்கு அவளை குண்டாக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. ஏன்னா 2.6 இருந்தால் 2.6லேருந்து வந்துட்டு 2.2 கிட்ட வந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரும்போது அந்தளவுக்கு ஆகிட்டான். ஏன்னா அவளுக்கு ஜாண்டிஸ் லைட்டாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த இன்குபேட்டரில் வந்துட்டு வச்சுருந்தாங்க, ஒரு 2 டேஸ் வச்சுருந்தாங்க. அந்த 2 டேஸ் இன்குபேட்டரில் இருக்கும் போதெல்லாம் வந்துட்டு எனக்கு அவள் அந்த ஹீட் தாங்க முடியாமல் அழுவும் போதெல்லாம் அப்படியே எப்படி சொல்கிறது, அவள் அழுவுறதை என்னால் தாங்க முடியாது. உடனே நான் வந்துட்டு அந்த இன்குபேட்டர்லேருந்து எடுத்து என்கிட்ட வைக்கும் போது பேசாமல் இருப்பாள். மறுபடியும் கொண்டு போய் விடும்போது அழுவ ஆரம்பிச்சிட்டான். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஒரு 2 டேஸ் வினி அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு அழகான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம குழந்தை அழுகிறது நம்மளால் தாங்க முடியாமல் அந்த ஒரு தவிப்பு இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங். அதெல்லாம் அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஒரு மதர் அந்த சைல்டுங்கிற பாண்ட்லாம் வருது. நம்ம குழந்தை அழுதா நம்மளால் தாங்க முடியாது. அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்துச்சு. ஒரு 2 டேஸில் வந்துட்டு அவளுக்கு எல்லாமே சரியாகி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். இனி நம்ம சைல்ட் கேரை பற்றி பார்க்கலாம். ஒரு 3 months வரைக்கும் இருக்கிற பேபியை பற்றி எப்படி நம்ம கேர் பண்ணணுங்கிறது சொல்கிறேன். ஏன்னா நம்ம பேபி க்ரோத்துங்கிறது நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 3 months வரைக்கும் இருக்கிற என்னோடய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு அதெல்லாம் முடித்து நாங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம மெயினாக பண்ண வேண்டிய விஷயம்னு சொன்னால் ஃபீட் பண்ணணும். நல்லா ஃபீட் பண்ணணும் குழந்தைங்களுக்கு. 2 hours once ஆச்சு நீங்கள் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நைட்டெல்லாம் நல்லா ஃபீட் பண்ணணும். அப்போ தான் உங்களோட குழந்தை வந்துட்டு நல்ல வெயிட் கெயின் ஆகும். என்னோடய ஹர்ஷு வந்துட்டு மதர் ஃபீட் தான் வந்துட்டு 5 months வரைக்குமே வந்துட்டு நான் கொடுத்தேன். நிறைய பேர் வந்துட்டு இந்த 3 monthsக்கு அப்புறமேட்டு இந்த பிஸ்கெட் கலந்து கொடுக்கறது, இந்த குறுக்கு கலந்து கொடுக்கறது, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. பட் நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணலை. நான் என் குழந்தைக்கு நல்லா ஃபீட் பண்ணியிருக்கேன். என்னோட குழந்தை ஃபஸ்ட்டு ஒரு ஃபுட் சாப்பிட்றதுங்கிறதே கிருஷ்ணனோட பிரசாதம். சோறு ஒன்றுக்கு 6 monthsல தான் சோறு ஒன்று குருவாயூரில் வச்சு பண்ணியிருந்தோம். அந்த டைமில் தான் அவள் வேற ஒரு ஃபுட்டே டேஸ்ட் பண்ணுறான். அது வரைக்குமே வந்துட்டு என் குழந்தைக்கு நான் மதர் ஃபீடை தவிர வேறு எதுவுமே கொடுத்ததில்ல. ஆனால் நல்ல வெயிட்டாக இருந்தா, நல்ல போன் வெயிட் இருந்துச்சு, நல்ல கொழுன்னு இருப்பாள். அதுக்கு மெயினான ரீசன் வந்துட்டு உங்களோட ஃபீடே போதும். மதர் ஃபீடை விட வேறு ஒன்றும் தேவையில்லை குழந்தைங்களுக்கு. நான் அதுதான் பண்ணேன், அதான் உங்ககிட்ட சொல்கிறேன். நல்ல வெயிட்டாக இருந்தால், நல்ல போன் வெயிட்டாக, யார் என் குழந்தைய எடுத்தாலும் சொல்லுவாங்க நல்ல வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல போன் வெயிட்டும், அவளை பார்க்கும்போதே நல்ல சப்பியாக இருப்பாள். அவள் அவ்வளோ வெயிட்டு கம்மியாக இருந்தால். பட் அந்தளவுக்கு நம்ம வந்துட்டு ஃபீட் பண்ணனால தான் அந்த அளவுக்கு அவள். ஆனால் வேறு எந்த இதுவுமே என் குழந்தைக்கு நான் கொடுத்தது கிடையாது. நல்ல ஒரு 2 hours ஒன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். நைட்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இருந்தாலும் நான் அலாரம் வச்செல்லாம் எந்திரிச்சு என் குழந்தைக்கு நான் ஃபீட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு 1 monthலாம் வந்துட்டு அடிக்கடி ஃபீட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் என் குழந்தைக்கு. அது நல்ல விஷயம், ஃபீட் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு மோஷன் அவங்க டெய்லியும் போகிறாங்களாங்கிறது நம்ம
பார்க்கணும். ஹர்ஷுக்கு மோஷன் ப்ராப்ளம் இருந்துச்சு. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த காஞ்ச திராட்சை வந்துட்டு நல்ல சுடு தண்ணியில் வந்துட்டு போட்டு நம்ம நல்லா கை வச்சே வந்துட்டு மிக்ஸ் பண்ணால் போதும். அந்த வாட்டரை வந்துட்டு நம்ம ஸ்பில்லரில் எடுத்துகிட்டு ஒரு 1 or 2 ஸ்பில்லர் வந்துட்டு கொடுத்தா போதும். வித்தின் 1 or 2 ஹவர்ஸில் வந்துட்டு அவங்க மோஷன் போயிடுவாங்க. மார்னிங் வந்துட்டு கிரேப் வாட்டர் கொடுக்கலாம், இல்லைனா வந்துட்டு சுடு தண்ணி வந்துட்டு ஒரு 2-3 ஸ்பூன்ஸ் வந்துட்டு கண்டினியூஸாக கொடுங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுறதா இருந்தால் மோஷன் ப்ராப்ளம் இருக்காது, குழந்தைங்களுக்கு வயிறு நல்லா ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இது நம்ம பார்க்கணும். தேர்ட் வந்துட்டு இந்த பிறந்த குழந்தை இதெல்லாம் நிறைய பேர் டைப்பர் யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் வந்துட்டு இந்த சின்ன குழந்தைங்களுக்கு எனக்கு அந்தளவுக்கு உடம்பு சரியில்லை, என்னால் சுத்தமாக முடியல, அவளை பார்த்துக்க முடியலைன்னு சொல்லும் போது மட்டும்தான் நான் டைப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன் என் குழந்தைக்கு. அதை தவிர வந்துட்டு நான் காட்டன் கிளாத்து தான் யூஸ் பண்ணுவேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, இவன் என்ன இந்த ஜெனரேஷனில் இதெல்லாம் பேசுகிறான். எந்த ஜெனரேஷனாக இருந்தாலும் என்னங்க, குழந்தைங்களுக்கு காட்டன் தான் நல்லது டைப்பரை விட. ஓகே, நிறைய ரேஷஸ் வரும், அதுக்கு நீங்கள் லோஷன் வாங்கணும், அதை அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கும் பேதம் காட்டன் கிளாத் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கணும் அவங்களுக்கு அந்த ப்ரைவேட் ஏரியா. நீங்கள் எப்போயுமே வந்துட்டு ஒரு கவர் பண்ணி வைக்கிறதுனால அது அந்தளவுக்கு நல்ல விஷயம் கிடையாது. அதனால் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் என் குழந்தைக்கு டைப்பர் சின்ன வயசுலலாம் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. ஸோ டைப்பர் யூஸ் பண்ணாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அண்ட் தென் யுவர் விஷ். அப்புறம் ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு பார்க்கணும். அதுக்கப்புறமேட்டு குழந்தைய குளிப்பாட்டுற விஷயம். எனக்கு வந்துட்டு சப்போர்ட்டுக்கு வந்துட்டு எங்கள் பாட்டி இருந்தாங்க, என்னோடய அவ்வா. நாங்கள் தெலுங்குல வந்துட்டு அவ்வான்னு சொல்லுவோம் பாட்டியை, மல்லுவில் வந்துட்டு அம்மும்மா. ரைட். ஸோ என்னோடய அவ்வா தான் வந்துட்டு எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தது. அவங்க இப்போ உயிரோட இல்லை, அவங்க தோணுது ஒரு 5 months ஆகிடுச்சு அவங்க இறந்துட்டு. எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தது. குழந்தையோட வந்துட்டு எப்படி குழந்தைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுறது. ஃபஸ்ட்டு 28 days வரைக்கும் எங்கள் சரடு கட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், 28. அது வரைக்குமே வந்துட்டு எங்கள் குழந்தைய அவங்க தான் குளிப்பாட்டுறாங்க. எண்ணெய் தடவினது எல்லாமே எங்கள் பாட்டி தான். நான் வந்துட்டு அதிலலாம் இது பண்ணலை. 28 daysக்கு அப்புறமேட்டு என் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க எப்படி குளிப்பாடணும். எங்கள் அம்மாவுக்கு கூட குளிப்பாட்ட தெரியாது குழந்தைங்கள. அப்புறம் நானே தான் வந்துட்டு ஹர்ஷோ குளிப்பாட்ட கற்றுக்கிட்டேன், எல்லாமே கற்றுக்கிட்டேன். என் பாட்டி எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க, எல்லாமே கற்றுக்கிட்டேன் நான். அவங்க எண்ணெய் தேய்க்கிற அந்த அது பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும் குழந்தைக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு சுகமாக இருக்குன்னு. அது எனக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னு தெரியல. பட் நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் குழந்தைய மசாஜ் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் வந்துட்டு போடுறாங்க. மேபி நீங்கள் அதை பார்க்கலாம். என்னோட அந்த டைமில் நான் வந்துட்டு வீடியோஸ் அவளை எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுறதெல்லாம் நான் எடுக்கலைன்னு நினைக்கிறேன். நான் பார்க்குறேன், என்னோடய கிளிப்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். அப்போது நல்லா எண்ணெய் தேய்ச்சி கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 கப், ஒரு குட்டி கப் 15 to 20 கப் ஆச்சு. அந்தளவுக்கு வாட்டர் நீங்கள் நல்ல ஹாட் வாட்டரில் வந்துட்டு குழந்தைங்களை குளிப்பாட்டணும். குளிப்பாட்டி முடிச்சு வந்த உடனே நல்லா தொடச்சிட்டு ஃபீட் பண்ணால் போதும், அப்படியே தூங்கிடுவாங்க ஒரு 2-3 hours. அதுக்கப்புறம் எந்திரிச்சோடனே மறுபடியும் நீங்கள் ஃபீட் பண்ணி அதே தான் வந்துட்டு ஒரு 3 monthsக்கு வந்துட்டு கண்டினியூவாக இது பண்ணால் போதும். வேறு எந்த வந்துட்டு குழந்தைங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. நீங்கள் நல்ல மதர் ஃபீட் கொடுக்குற ஒரு பேரண்ட்டாக இருந்தால் உங்கள் குழந்தைங்களுக்கு அடிக்கடி இந்த ஃபீவர் அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது. ஒரு 2 months ஒன்ஸ் ஃபீவர் வந்தால் வரும், அவ்வளோதான். தடுப்பூசிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது குழந்தைங்களுக்கு. அந்த தடுப்பூசி போட்ட உடனே நம்ம வந்துட்டு நினைப்போம் குழந்தைங்க ஒன்றுமே குடிக்க மாட்டாங்க, அவ்வளோ பெயின் அவங்களால தாங்க முடியாது. நான் வந்துட்டு ஹர்ஷு எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த இன்ஜெக்ஷன் போட்ட அந்த சைடை அந்த காலை தொட்டாலே அழுவா. அதனால் இந்த அப்படியே ஒரு சைடாக தான் அவளை வந்துட்டு படுக்க வச்சு இப்படியே வச்சுருப்பேன். என் கையெல்லாம் அப்படியே வந்துட்டு வலிக்கும், இருந்தாலும் அப்படியே வச்சுருப்பேன். நான் அப்படியே என் மடியிலே வச்சுருப்பேன். ஏன்னா அவள் ரொம்ப வந்துட்டு சேஃபாக ஃபீல் பண்ணுவாள். அதனால் அப்படியே சாய்ச்சி அதே பொசிஷனில் வைப்பேன். கொஞ்சம் நான் அணங்கிட்டாலும் கத்துன்னு கத்திக்கிடுவா. அந்தளவுக்கு பெயின் இருக்கும், அப்படியே ஷிவரிங்காக இருக்கும், கை காலெலாம் அப்படியே நடுங்கும் அவளுக்கு அந்த பெயினில். அந்த இன்ஜெக்ஷன் அடித்த இடத்துல வந்துட்டு ஐஸ் கட்டி இருக்குல்ல, அதை ஒரு காட்டனில் சுற்றிட்டு ஜஸ்ட் அங்கே வச்சு எடுத்திங்கன்னா இந்த இன்ஜெக்ஷன் அடித்தோன்னே இப்படி வந்துட்டு பல்ஜாகி நிற்கும். அது கொஞ்சம் கம்மியாகிடும் குழந்தைங்களுக்கு. அது பண்ணுங்கள். நீங்கள் அந்த டைமில் குழந்தை ஃபீட் எடுக்க மாட்டேங்கிறா இப்படியா வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் குழந்தைங்கள பண்ணாதீங்க, விட்டுருங்க. அவங்கள அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. அவங்களே கொஞ்சம் பெயின் கம்மியானதுக்கப்புறமேட்டு அவங்களே
குடிப்பாங்க. அவங்களுக்கு பசிக்கும் போது அவங்களே அழுவாங்க. நீங்கள் வச்சு கொடுங்க, அவங்க குடிப்பாங்க. இல்லாமல் அந்த பெயினில் வந்துட்டு ஏன்னா அவளோட நான் ஒரு தாட்டி பண்ணியிருக்கேன். அவள் இன்ஜெக்ஷன் அடித்து முடிச்சு பாவம் குழந்தை குடிக்கட்டுமேன்னு சொல்லிட்டு கொடுத்தப்போ வந்துட்டு ஒரே ஒரு ட்ராப் மில்க் தான் அவளோட லிப்பில் வந்துட்டு பட்டுச்சு. அவ்வளோ அழுதா. அதுலேருந்தே நான் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்துட்டு கஷ்டப்படுத்த வேண்டாம். அவங்களுக்கு அந்த பெயின் கொஞ்சம் நார்மல் ஆகியோன்னா அவங்களே மில்க் எடுத்துப்பாங்க. அது வரைக்கும் வந்துட்டு குழந்தைங்கள நம்ம எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கஷ்டப்படுத்தாமல் இருந்தால் போதும். அந்த ஒரு சைடே குழந்தைங்க படுக்க வைங்க. ஃபீவர் கூட வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நிறைய குழந்தைங்களுக்கு ஃபீவர் வரும். ஃபீவரோட மருந்தை வந்துட்டு எப்படியாச்சும் கொடுக்கறதுக்கு பாருங்கள். அண்ட் தென் சொல்லுவாங்க, டாக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க, இந்த குழந்தைங்களுக்கு ஃபீவர் வரும்போது தண்ணி, பச்சை தண்ணி, இது நம்ம நல்ல ஜில் வாட்டர் கிடையாது, ஒரு ஆவரேஜான ஒரு நார்மல் வாட்டர் எடுத்துகிட்டு துணி வச்சு டிப் பண்ணிவிட்டு ஃபேஸ்லேருந்து பாடியிலேருந்து எல்லாம் எங்கெங்கெல்லாம் ஹீட்டாக இருக்கோ அந்த இடத்துலாம் தொடச்சி எடுக்க சொல்லுவாங்க. ஆனால் நான் காட்டன் யூஸ் பண்ண மாட்டேன். நான் என் கையால் வந்துட்டு அந்த வாட்டரை வந்துட்டு டிப் பண்ணிட்டு அவள் எங்கெங்கெல்லாம் அவளுக்கு ஹீட்டாக இருக்கோ என் கையை ஜஸ்ட்டு நான் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அவளுக்கு எங்கெங்கெல்லாம் ஹீட்டாக இருக்கோ என் கையை வச்சு எடுக்கும்போது என் கையோட அந்த ஒரு ஃபீல் அவளுக்கு தெரியும். அதனால் அவள் அழுவ மாட்டாள். நீங்கள் நார்மலாக ஒரு காட்டன் துணி வச்சு குழந்தைங்க மேலே வச்சிங்கன்னா அந்த அழுவாங்க. அதுக்கும் ஏதோ உங்களோட கை எடுத்து அந்த பச்சை தண்ணியில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு எங்கெங்கெல்லாம் ஹீட் இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் வச்சு எடுங்க. ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன்ஸ் எடுக்கும் போது இது ரொம்ப ஹை டெம்பரேச்சராக இருக்கிறது ஒரு நார்மல் லெவலில் இருக்கும். ஒரு 2 டேஸில் வந்துட்டு நீங்கள் மெடிசன் கொடுக்கறனால ஃபீவரும் சரியாக போயிடும். இந்த 3 months குழந்தைங்களுக்கு இவ்வளோ தான் வந்துட்டு இருக்குது. ஓகேவா? அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எங்கள் பாட்டிலாம் எண்ணெய் தேய்க்கும் போது வந்துட்டு நிறைய பாட்டு போடுவாங்க, பேசுவாங்க. எங்கள் பாட்டியோட சவுண்ட் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட கூட பேச மாட்டா அவள். எங்கள் பாட்டியோட வாய்ஸ் கேட்கும் போது அவளோட பாஷையில் ஒரு ராகம் பாடுவாள் என் பாட்டிக்கிட்ட. ஸோ எங்கள் பாட்டி ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. அந்த மாதிரிலாம் வந்துட்டு இது. ஸோ எப்பவுமே வயசானவங்க வந்துட்டு அந்த டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறமேட்டு அவங்கெல்லாம் கூட இருக்கிறது ரொம்ப ஒரு பிளெஸ்ஸிங்ஸ். அந்த பிளெஸ்ஸிங்ஸ் எனக்கு ரொம்ப கிடச்சிருந்துச்சு. ஸோ அதனால் அவள் இருந்தனால எனக்கு இதெல்லாம் கற்றுக்கிட்டேன் நான். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். 3 months குழந்தைங்களுக்கு இதெல்லாம் தாங்க. பின்ன வந்துட்டு என்ன சொல்கிறது, 1 month குழந்தைங்களுக்கு ஒரு மாதத்துக்கு அப்புறமேட்டு வந்துட்டு நல்லா அவங்களோட ஃபேஸ்லாம் தெரியும்னு சொல்லுவாங்க. சும்மா சிரிப்பா ஹர்ஷு, சும்மா பால் குடிச்சிட்டு இருக்கும் போதே சிரிப்பா. அப்படியே ஒரு சைடில் இப்படி பால்லாம் ஒழுகி போகும். அவளுக்கு வந்துட்டு என்ன தெரியுது, நல்லா தெரியுது. என்னோடய சவுண்ட் ரொம்ப பிடிக்கும், நான் பேசுகிறது ரொம்ப பிடிக்கும். பொண்ணோன்னு வரைஞ்சா மதி அவள் அப்படியே அழகாக சிரிப்பா. அப்படியே பால் குடிக்க மாட்டான், என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாள். அப்படியே பால் ஒரு சைடில் இப்படி வாயிலேருந்து ஒழுகி போகும். அதெல்லாம் ரொம்ப அழகான ஒரு விஷயம். இதெல்லாம் எனக்கு கிடைக்காது. பட் ஹர்ஷு பெருசாகி இந்த வீடியோ பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம். அப்படி ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்துட்டு குழந்தைங்க ஒரு ஸ்டேஜில் பண்ணுவாங்க. ஸோ 2nd month 3rd monthல வந்துட்டு உங்கள் குழந்தை நல்லா சிரிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த சிரிக்கிற டைம்லலாம் குழந்தைகிட்ட நல்லா பேசுங்க, பாட்டு பாடுங்க, அந்த மாதிரிலாம் ஹாப்பியாக இருங்க. நல்லா பார்த்துக்கோங்க உங்களோட குழந்தைங்கள. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் இப்போ நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அதெல்லாம் என்ஜாய் பண்ண முடிஞ்சதில்லை. அது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வரைக்கும் இருக்கிற பேபிக்கு இதெல்லாம் தான் நம்ம கேர் வந்துட்டு பார்த்துக்கிற மாதிரி வரும். வேறு ஒன்றும் அவ்வளோ பெருசாலாம் இல்லை. நான் இதெல்லாம் தான் பார்த்துக்கிட்டேன். என்னோட ஒரு நாலேஜில் எனக்கு இதெல்லாம் தான் ஞாபகம் இருக்குது. இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். நெக்ஸ்ட்டு நான் வீடியோவில் இந்த 3 months வரைக்கும் மம்மாஸ் கேர் எப்படி பண்ணணும், நம்மளோட ஹெல்த் பார்த்துக்கணும், நம்ம என்னென்னலாம் வந்துட்டு சாப்பிடணும் அந்த டைமில், அதெல்லாம் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பை பை கைஸ்.